நான் இந்த சினிமா மூலமா ஒரு விஷயத்த சொல்ல போறேன். அந்த விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடி ஒரு கதையை கேட்போம். அந்த கதை தான் இந்த சினிமா. ஆனா கதை சொல்ல போறது நான் இல்லைங்க, அதோ அந்த குட்டி பையன் தான். கதையை சொல்ல ஆரம்பிக்கட்டுமாண்ணா? சரி. First of all, welcome to my dear St. John's Public School. இதுதான் எங்க அழகான பள்ளிக்கூடம். இங்க இருந்து தான் இந்த கதை தொடங்க போகுது. இந்த ஸ்கூல்ல தான் படிச்சான் சத்யா. நீங்க நினைக்கிறது சரிதான். அவன் தான் நம்ம கதையோட ஹீரோ. அவன் நல்லா படிப்பான், அருமையா பாடுவான். ஹாய் கிருஷ்ணா, இன்னைக்கு என்னடா சீக்கிரமா? மழை வரதுக்கு முந்தி பாத்துட்டு போலான்னு வந்தேன். என்ன மச்சான், நீ ரெடி ஆயிட்ட? உன்னோட பூஜை புனஸ்காரம் எல்லாம் முடிஞ்சிருச்சு போல. அதுக்குள்ள முடிஞ்சிருமாடா? பூஜைக்காக ஐயா தயாராகிட்டே இருக்காரு. ஓ, அப்ப அதான விஷயம். பரவாயில்லடா. வராம இருப்பாளா? ஆமா, அவ வந்துட்டாலும் ஒண்ணு ஆக போறது இல்ல. அது ஒரு லூசு. அதுக்கு தெரியுமா இது சொல்ல விடுறது? போதும் போதும், எல்லாம் கிளாஸுக்கு கிளம்புங்க. ஓஹோ, அப்ப நீங்க? மச்சான் உனக்கு கம்பெனி கொடுக்கலாம். வந்துட்டான் ஐயா. போடி போடி. கிருஷ்ணா படிப்பை தொடர முடியாம நண்பர்கள் ஆதரவுல வளர ஒரு ஏழை பையன். பூஜா இந்த பள்ளிக்கூடத்துல படிக்கிற அழகான சின்ன தேவதை. பூத்து சிரிக்க வேண்டிய இந்த பூ ஏதோ இனம் புரியாத சோகத்தோட எப்பவும் தலை குனிஞ்சே இருக்கு. வெளுத்து போன முகம், வெறிச்சோடின பார்வை, விரத்தியான நட. யாரோடையும் ஒட்டாம தனிமையில பொழுத கழிக்கிற இவளுக்கு என்னதான் நடந்துச்சு? ஓ, நீயா? இது என்ன சத்திரமா? நீ பாட்டுல போற, நீ பாட்டுல வர்ற? ஆமா, படிக்க வந்தியா? மத்தவங்க எப்படி படிக்கிறாங்கன்னு கணக்குக்கு வந்தியா? ஊர்ல எவ்வளவோ மழை பெய்யுது. இந்த துணி துவைக்க கூட உனக்கு வக்கில்ல? போ போ, போயிட்டே இரு. இந்த சின்ன வயசுல ஏதோ இழந்தது போல இருக்கு. பாவம். ஈஸ்வரா, இந்த பொண்ணு மனசுல என்ன இருக்குன்னே தெரியல. ஏன் இப்படி இருக்கு? இங்க பாருங்க ஸ்டூடண்ட்ஸ், நீங்க எல்லாம் எத்தனை மணிக்கு வந்தீங்க? 8:40 மேம். சோ இவங்க மட்டும் இப்ப வர்றாங்க. பூஜா, லுக் ஹியர். இதுதான் ஸ்கூலுக்கு வர அழகா? சாரி டீச்சர். எத்தனை தடவை சொல்லுவ சாரி? இன்னைக்கு மட்டுமா நீ லேட்டா வர? கிளாஸ் பத்தி கொஞ்சம் கூட அக்கறை இல்லாம இருக்க நீ. இத பாத்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. இவ ட்ரெஸ்ஸ பாருங்க, எங்கேயோ சந்தைக்கு போயிட்டு வந்த மாதிரி இருக்கு. Get out of the class. அப்பதான் புத்தி வரும். நீ எல்லாம் என்னத்தை படிச்சு கிழிக்க போற? Okay. According to A.G. Cronin, Irish Rose, a real-life story is not only a simple anecdote, but also a romantic fantasy of life. Irish Rose is one of the greatest characterization
ever done by Sir A.J. He has manifested the qualities of a lovable mother into this 14-year-old girl. His eyes were shone. Then இவன் எப்படி முழிச்சிட்டு இருக்கான்? கழுத்தறுக்க வந்துட்டானுங்க. ஏய், ஹலோ, ஸ்டாண்ட் அப். என்ன பண்ற சத்யா? கவனிச்சிட்டு இருக்கேன் மேம். Then tell me something about the character of Rose. Tell me. மேம், you're beautiful மேம். What? எஸ் மேம், ஃபேஷன் டிவில வர மாதிரி இருக்கீங்க. அவ்வளவு அழகு. நான் பார்த்ததிலே உங்கள் ஒருத்தியை நான் நல்ல அழகி என்பேன் நல்ல. ஏய், get out. Get out I say. வெளிய போடா முதல்ல. மூஞ்சியும் முகரையும் பாரு. கொழுப்பு எடுத்த பாயில. சத்யா தப்பிச்சிட்டா நம்ம மாட்டோம். ஏய், எவன்டா அவன்? Okay. According to AJ, எனக்காக பிறந்தவளே, எனக்குள்ளே இருந்தவளே, இதுதான் வாழ்வா? அனுபவம் தந்தாய். இதுதான் வாழ்வா? அனுபவம் தந்தாய். எனக்காக பிறந்தவளே, எனக்குள்ளே இருந்தவளே, இதுதான் வாழ்வா? அனுபவம் தந்தாய். இதுதான் வாழ்வா? அனுபவம் தந்தாய். எனக்காக பிறந்தவளே, எனக்குள்ளே இருந்தவளே. ஓஹோ, ஆகாயம் இடம் மாறி பூமி மேலே போகின்றதே. தொட்டு தொட்டு செல்லும் தென்றல் காற்றினிலே, தொட்டு தொட்டு செல்லும் தென்றல் காற்றினிலே. ஆஹா, உன்னாலே உன்னாலே வானம் ஏறி போகின்றேனே. என்னை சுற்றி விண்மீன் எல்லாம் பறக்கின்றதே, என்னை சுற்றி விண்மீன் எல்லாம் பறக்கின்றதே. எனக்காக பிறந்தவளே, எனக்குள்ளே இருந்தவளே. ஆஹா, அதிகாலை நிலவை போல் நீ இல்லாமல் தேகின்றேனே.
என்னை போல வந்தாய் அன்பை அள்ளி தந்தாய், அன்னை போல வந்தாய் அன்பை அள்ளி தந்தாய். எனக்காக பிறந்தவளே, எனக்குள்ளே இருந்தவளே, எனக்காக பிறந்தவளே, எனக்குள்ளே இருந்தவளே. பூஜா, get in. இந்த ஸ்கூல்ல 2 குட்டி வாண்டுங்க படிச்சிட்டு இருந்தாங்க. பாத்திமா, ஆனந்த். கீரியும் பாம்பு மாதிரி அந்த அளவுக்கு திக் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க அடிச்ச கூத்து இருக்கே, அப்பப்பா. ஆனந்த் குட்ரா. முடியாது, போடி. ஆனந்த் குட்ரானா தர முடியாது. என்னடி பண்ணுவ? மரியாதையே குடுத்துடு. தர முடியாதா? போடா. ஏய், அழுக்கு துணி சோப்பு வைக்கிறேன்டி ஆப்பு. எங்க அப்பா போலீஸ், என்னடா பண்ணுவா ஃபூலிஷ். சாரிக்கா, சாரிக்கா அக்கா, சாரிக்கா. ஏய் குட்டி பிசாசு, அக்கா கிட்ட சாரி கேளு. எங்க இருந்துடா கிளம்பி வரீங்க? வீணா என்ன டென்ஷன் பண்ணாத சத்யா. டென்ஷன் ஆனா என்னடி பண்ணுவ? நீ அந்த பூஜா பின்னாடி சுத்துறன்னு ஸ்கூல் செவுத்து ஃபுல்லா எழுதி வச்சிருவேன். டிஷும் உருப்பிட்ட மாதிரி தான்.